கோவை மெயில் நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் டாக்டர் காந்தி, ஜிகேஎம் ஹாஸ்பிட்டல் ஐஓபி சென்டர் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு முத்ரா, சர்க்கரைக்கு தேவை அக்கறை. அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னா உடம்புல அதிகப்படான டயர்ட் இருக்கும். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற பழமொழிக்கு சர்க்கரை நோய் வரும் முன்னே பல நோய்கள் வரும் பின்னே அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. அப்ப நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும். நம்ம உடம்புக்குள்ளேயே மருந்து இருக்கு. அப்புறம் நம்ம சாப்பிட ப்ரொசீஜரை மாத்திக்கணும். வீட்டில் இருக்கிற தக்காளி அதனோட செஞ்சு கொஞ்சம் எலுமிச்சம்பழம், அரை டம்ளர் தக்காளிக்கு ஒரு தக்காளி எடுத்து புழிஞ்சிட்டு அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிட்டாலும் கண்ட்ரோலில் வரும் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது. ஓகே மெத்தட். தொடர்ந்து 48 நாள் வெந்தயத்தை என்ன பண்ணலாம், வறுத்து பொடி பண்ணி அதை ஒரு டீஸ்பூன் டெய்லி தண்ணியில் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் கண்ட்ரோலில் வரும். கொய்யாப்பழம் 6 ஆரஞ்சுக்கு ஈக்குவலும் கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்ட்ரோலில் கிடைக்கும். இல்லை கிடைக்கலன்னா கொய்யா இலை 5 இலையை எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலும் சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் வரும். இவ்வளோ மெத்தட் வீட்டுக்குள்ளே இருக்குது. வீட்டில் இன்னொரு அற்புதமான லவங்கப்பட்டை ஒரு சிட்டிகை டெய்லி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு சிட்டிகை டெய்லி 48 நாள் சாப்பிடுவாங்க. அற்புதமான பிளட்ல இருக்கிற சுகரை அப்படியே கண்ட்ரோலில் பண்ணுவோம். இவ்வளவும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. இதை தாண்டி யோக முறையில் ஒரு அற்புதமான முத்திரை அபான முத்ரா, டயபெட்டிஸ்லேயே பெஸ்ட் முத்ரா அபான் முத்ரா. அபான்னா டாக்ஸின் எலிமினேட்டர் முத்ரான்னு சொல்லுவாங்க. உடம்புக்குள்ள செல்கள் தன்னுடைய கழிவுகளை நீக்கணும் அப்படின்னா மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கணும். இந்த மெட்டபாலிசம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உடம்புல கழிவுகளை கரெக்டாக நீக்க முடியும். அந்த மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான முத்ரா அபான் முத்ரா. இந்த அபான் முத்ரா நம்ம செய்யும் பொழுது உடம்புக்கு கழிவுகள் கீழ் நோக்கி என்ன ஆயிடுது, யூரின் வழியாக போகிற கழிவுகள் யூரின் வழியாக போயிடும். அப்போ யூரின்ல இருக்கிற அந்த ரீனல் இருக்கிற ஃபங்க்ஷனை நல்லா இது பண்ணும். எகெயின் மலச்சிக்கல் பிரச்சனை. அப்போ மலம் கரெக்டாக போகணும், யூரின் கரெக்டாக போகணும், வியர்வை கரெக்டாக வரணும், எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமானது அபான முத்ரா. அபான் வாயு கீழ் நோக்கி செயல்படுகின்ற வாயு. அப்போ மேலே ஏப்பம் வச்சுட்டு அசிடிட்டி ஃபார்ம் ஆகி ஏப்பம் வச்சுட்டே இருப்பாங்க, நெஞ்சு பிடிக்கும், உடனே இந்த முத்ரா பண்ணலாம். அப்போ எல்லாமே இன்பேலன்ஸ் ஆஃப் மிடில் இருக்கிற அந்த மிடில் அப்டமன்ல இருக்கிற ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் ஏரியாவில் இருக்கிற லிவரில் இருக்கிற ஏரியா டைஜஷன் ஜூஸ் கரெக்டாக வேலை செய்யாமல் நிறையா நம்ம வெளியில் அடிக்கடி வெள்ளை சுகரில் ஓடுது, நிறைய டாக்ஸின்ஸ் எடுத்து ஃபுட்டு, அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக மேனேஜ் பண்ணாதனால வர பிரச்சனை. இப்போ இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா அபான் முத்ராவில் முக்கியமானது இந்த நெருப்புங்கிற உயிர். நம்ம உடம்புக்கு உயிர்த்தன்மையான வைட்டல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு விரல 2 ஒரு ஸ்பேஸ் எனர்ஜி நடுவிரல் ஸ்பேஸு அது எர்த்து. இப்போ இதுலேயும் பிராணன்லையும் நான் எர்த்து டச் பண்ணியிருந்தேன், அபான்லையும் எர்த்து டச் ஆகுது. அப்போ எர்த்துங்கிற இந்த உடம்பை வயிறை ஸ்டொமக்கை பேலன்ஸ் பண்ணி அதனுடைய வேலையை செய்ய வைக்கக்கூடியது எர்த்து முத்ரா. அதற்கு ஒரு கேப் கொடுக்கணும், ஒரு எல்லாமே அரைக்கிறதுக்கு ஒரு கேப் கொடுத்து உடம்பு செல்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மைக்கு ஒரு ஸ்பேஸ். இது 2ஐயும் ஜாயின் பண்ணிங்கன்னா அபான் முத்ரா. இந்த அபான் முத்ரா முடிஞ்ச அளவுக்கு காலையில் 10 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம். எப்பயுமே முத்ரா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 டைம். ஒரு முத்ரா பண்ணிங்கன்னா கேப்பில் விட்டு இருக்கா ஒரு முத்ரா 5 நிமிஷம் பண்ணலாம். ஆனால் நம்மளுடைய நோய்க்கு தன்மை தகுந்த மாதிரி முத்திரையை அதிகப்படுத்தலாம். 15 மினிட்ஸ் செஞ்சிங்கன்னா டிஸ்கம்பர்ட், அப்டமன் டிஸ்கம்பர்ட் பூரா மாறி டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதோட சத்து பரிமாற்றம் நல்லா இருக்கும், டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வரும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல முறைகள், யோக முறைகள் இருக்குது. இதை பின்பற்றுங்க. அபான் முத்ரா ஒரு அற்புதமான டாக்ஸின் ரிமூவிங் முத்ரா. இந்த அபான் முத்ரா எப்படி பண்ணுறேன்னா ஸ்பேஸ் எனர்ஜி எர்த் எனர்ஜி டவுன் பண்ணுற அப்படியே நெருப்பு சக்தியோடு இணைக்கிறேன். நெருப்புங்கிறது கட்டை விரல், நடுவிரல்ங்கிறது ஸ்பேஸ், இது ஜாயின் பண்ணி இப்படி பண்ணுறதுக்கு பேர் அபான் முத்ரா. நன்றி.